வணக்கம். கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி. அந்த நிமிடம் என்ற என்னால் எழுதப்பட்ட இந்த கதையோடு தான் இன்று கதை சொல்லும் நேரத்தில் நான் இணைந்திருக்கின்றேன். அந்த நிமிடம். நிலா காலம். இரவிலும் உலகம் மெல்லிய நிலா வெளிச்சத்தில் வெளித்தே இருந்தது. ஹட்டமரேன் ஹோட்டலின் உணவகம் பரபரப்பாக காணப்பட்டது. வாடிக்கையாளர்கள் வருவதும் போவதுமாக உணவகம் நிரம்பி வழிந்தது. மெல்லிய பியானோ இசையை இசைத்தபடி பியானோ வல்லுனர் தன்னுடைய கரங்களையும் தலையையும் அசைத்தபடி உணவருந்திக் கொண்டிருந்தோருக்கு மெல்லிய இனிமையான இசையை வழங்கிக் கொண்டிருந்தார். ஒரு ஓரமாக கடலலையின் ரம்மியத்தை ரசித்தபடி சித்ராவும் வினித்தும் உணவருந்திக் கொண்டிருந்தார்கள். கடலலையின் சங்கீதமும் பியானோ இசையில் ரம்மியமும் கலந்த ஒரு இசையின் ரசனையுடன் உணவு இருவருக்கும் உள் நுழைந்து கொண்டிருந்தது. இருவரும் திருமணம் செய்து 5 வருடங்கள் கடந்துவிட்டன. வினித் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணிபுரிகின்றான். இத்தனை வருடங்களும் தனக்கு கிடைக்கின்ற வெளியூர் பயணங்களை ஏதோ காரணங்களை சொல்லி தவிர்த்து வந்தான். சித்ராவும் வினித்தும் 5 வருடங்கள் காதலித்து இருமணங்களும் ஒத்துப்போகவே இருவருக்கும் இடையிலே எவ்வித கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்பதை முற்றுமுழுதாக நம்பிய பின்னரே திருமணம் செய்து கொண்டார்கள். சித்ரா ஒரு பாடசாலையில் ஆசிரியையாக பணிபுரிகின்றாள். மாணவர்களிடம் அவள் காட்டுகின்ற தாய் அன்பு ஆசிரியை என்பதையும் மீறி அவளிடம் தீரா காதலை மாணவர்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது. பிரேமம் மலையாள படத்தின் நாயகி மெலு டீச்சர் போல சித்ராவும் இளமையும் அழகும் மிக்கவள். வாழ்க்கையில் 30 வருடங்களையே கடத்தி இருந்தவளுக்கு மாணவர்கள் நண்பர்கள் போல இருந்தார்கள். அவளை வலம் வருவதும் அவளுடைய கட்டுப்பாடுகளை மீறாமல் நடந்து கொள்வதுமாக இருந்தார்கள். காலையில் இருவரும் வீட்டை விட்டு கிளம்பினால் அதிகம் தாண்டி முதலில் வீட்டுக்குள் நுழைவது சித்ராவே. வீட்டுக்கு வந்தவுடன் வேலை முடிந்து களைப்புடன் வரும் வினித்துக்கு ஏதாவது சிற்றுண்டி தயாரித்து விடுவாள். இரவுணவை ஏதாவது உணவகத்தில் முடிப்பார்கள். இல்லையென்றால் இருவரும் இணைந்து வீட்டில் சமைத்து உண்பார்கள். காதலுக்கும் அன்புக்கும் விட்டுக் கொடுப்புக்கும் தியாகத்துக்கும் எந்தவித குறையும் இருவருக்கிடையிலும் இருந்ததில்லை. ஆனால் இருவருக்கும் மனத்துக்குள் பெரிய பாறாங்கல்லாக அழுத்தும் கவலை தமக்கென்று ஒரு வாரிசு இல்லையே என்னும் குறையே. படித்த அறிவு மட்டுமல்லாமல் பகுத்தறிவு கொண்ட இருவரும் தமக்குரிய பரிசோதனையெல்லாம் பார்த்து விட்டார்கள். இருவருக்கும் எந்தவித குறையும் இல்லை என்று வைத்தியர்கள் சொல்லிவிட்டார்கள். குழந்தை வீட்டில் விளையாட வேண்டும், இருவரையும் பிரதிபலித்து காட்டும் வாரிசுகள் தமக்கு கிடைக்க வேண்டும் என்ற மனம் நிறைந்த ஆசை இருவருக்கும் உள்ளத்துக்குள் எல்லை மீறி இருந்தது. தம்மாலான முயற்சிகள் எல்லாம் எடுத்துவிட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு ஏமாற்றமே காத்திருந்தது. கேட்டால் தான் பிள்ளையா என்று நினைத்த போது இன்னும் கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம் என்று காலங்கள் தான் கடந்தது. வினித்தின் முகத்தில் ஏமாற்றத்தை நீக்க வேண்டும் என்று சித்ரா வேண்டாத கடவுள் இல்லை. சித்ராவின் மனத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று நாளும் பொழுதும் கவலையில் காலத்தை கடத்தினான் வினித். குழந்தை என்பது தம்பதியர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம். இவர்கள் ஒரு பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று இயற்கை தீர்மானிக்க வேண்டும். இந்த பெற்றோரே இந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று பிரபஞ்சம் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த பாக்கியம் இந்த தம்பதியினருக்கு இல்லை என்று வேறு பிள்ளையை தத்தெடுத்து வளர்க்க வேண்டும். ஆனால் வினித்துக்கு இன்னும் தனக்கென்று ஒரு பிள்ளை சித்ரா மூலம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. அன்று வெள்ளிக்கிழமை இரவு உணவகத்தில் உண்பதற்காகவே ஹட்டமரேன் ஹோட்டலுக்கு இருவரும் வந்திருந்தார்கள். உணவுண்டு முடித்து உரையாடி கொண்டிருக்கும் சமயம் சர்வர் ஏதாவது குடிப்பதற்கு வேண்டுமா என்று அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த இடத்தில் வேறு வாடிக்கையாளர்களை இருத்திவிடும் துடிப்பு அவனுக்கு இருந்தது. இவர்கள் இருக்கும் நேரம் முழுவதும் ஏதாவது வாங்கி குடித்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லையென்றால் ஏதாவது பின் உணவாக இனிப்பு உணவு வாங்கி சாப்பிட வேண்டும்.
இருக்கும் இடத்திற்கு வருமானத்தை எதிர்பார்த்தே உணவகத்தார் எலி போல முகர்ந்து கொண்டிருப்பார்கள். கடற்காற்றில் எல்லை கடக்கும் சித்ராவின் கூந்தலை வருடியபடி இருந்த வினீத் திடீரென்று சித்ராவின் கைகளை பற்றினான். ஏதோ ஒரு செய்தியை தன்னிடம் கூறுவதற்கு எத்தனிக்கின்றான் என்பதை புரிந்து கொண்ட சித்ரா, என்ன மேட்டர் வினீத் என்றாள். சித்ரா, நீ இந்த முறை இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். திங்கட்கிழமை வேலை விடயமாக நான் ஜெர்மனி போக வேண்டியிருக்கிறது. இந்த தடவை என்னால் மறுப்பு சொல்ல முடியாமல் போனது. 6 மாதங்களே நான் அங்கு பணிபுரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. 6 மாதங்கள் முடிந்ததும் ஓடி வந்து விடுவேன். இந்த பயணம் எனக்கு நல்லது என்றுதான் நினைக்கிறேன் சித்ரா. அங்கு போய் ஒரு தடவை என்னை பரிசோதனைக்கு உட்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். சில வேளை ஏதாவது நல்ல மருத்துவ வசதி கிடைத்தால் எங்களுடைய குறை தீர்ந்துவிடும். இறுதியாக முயற்சி செய்து பார்ப்போமே என்றான். சித்ராவுக்கும் இது சரியென்றே பட்டது. ஒரு நாளும் வினித்தை பிரிந்தறியாத சித்ராவுக்கு நிச்சயமாக அவனை பிரிந்திருக்கும் காலங்கள் பெரிய கவலையாகவே இருக்கும். வாழ்க்கையில் எல்லாமே பழக்கத்தை கொண்டு வர வேண்டியது அவசியமே என்பதை அவள் விளங்காதவள் இல்லை. ஆனாலும் ஜெர்மனியில் மருத்துவ காப்புறுதியை செலுத்தாதவர்களுக்கு மருத்துவ செலவு அதிகம் என்று சொல்லுகின்றார்களே, ஒரு புத்தகத்தில் வாசித்திருக்கிறேனே என்றாள். சித்ரா, பணமெல்லாம் 2ஆம் பட்சம். முதல் பிள்ளை, அதுதான் முக்கியம். நீ இங்கு 6 மாதங்கள் வாழ போதிய பண வசதி உன்னிடம் இருக்கிறது. கடைசி முயற்சியாக செய்து பார்ப்போம் என்றான். பாடசாலை பணிகளும் மாணவர்களின் உதவியுமே மணிக்கூட்டு கம்பிகளை அவனை அறியாமலே துரிதமாக ஓடச் செய்யும். அதனால் தனிமை பெரிய தாக்கமாக இருக்காது என்பது அவளுக்கு தெரிந்ததே. பயணம் நல்ல நோக்கமாக இருந்தாலும் பிரிவு என்பது பெரிய தாக்கம்தானே வினீத். உங்களை தவிர எங்களுடைய வாரிசு எனக்கு முக்கியமா என்ற கேள்வி என்னுடைய மனத்துக்குள் புகுந்து வெகு நாளாகிவிட்டது வினீத். ஜெர்மனி பயணம் சில வேளை எனக்கும் உங்களுக்கும் இடையில் பெரிய இடைவெளியை தந்துவிட்டால் என்ன செய்வது என்று இயல்பாகவே எதற்கும் சந்தேகித்து தெளியும் சித்ரா வினித்திடம் வினவினாள். சித்ரா, தொடங்கிட்டியா? இந்த சந்தேக பற்றி உன்னை விட்டு போகாதே. உன்னை தவிர இந்த உலகத்திலே எந்த ரம்பையும் என்னை கவர முடியாது. நான் தானே 6 மாதத்தில் திரும்பி வந்து விடுவேன். அங்கு நிற்கப் போகின்றேன் என்றால் நான் சொன்னால் கூட நிற்க முடியுமா? நான் வேலையில் கவனம் செலுத்துவேனா, உன்னுடைய சந்தேகத்துக்கெல்லாம் கவனம் செலுத்துவேனா? இந்த ஒரு தடவை இறுதியாக என்னுடைய விருப்பத்துக்கு விடேன் என்றான். எதையும் எடுத்தறிந்து பேசாது ஆறுதலாக எதையும் சீர்தூக்கி பார்க்கும் இயல்பான குணம் கொண்டவன் வினீத். நல்லது, நடந்தால் இருவருக்கும் மகிழ்ச்சியே என்று நினைத்த சித்ரா சம்மதித்தாள். வீட்டுக்கு போகும் வரை 1000 கேள்விகள் கேட்டு துளைத்தெடுத்தாள். எங்கே, எப்படி என்று கேள்விகளின் வடிவங்கள் மாறி மாறி வந்தன. வினித்தும் சிரித்தபடி கோபப்படாமல் விடைகளை அடுக்கினான். ஜெர்மனி டிஸ்ஸல்டாஃபில் வினித்துடைய நண்பன் இருக்கின்றான். அவன் வினித் ஜெர்மனியில் தங்குவதற்கும் மருத்துவரை சந்திப்பதற்கும் உரிய வசதிகளை செய்து வைப்பதாக கூறியுள்ளான். திங்கட்கிழமை காலை கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு ஒரு வாடகை சிற்றுந்தில் வினித் சென்றான். அவனை வழி அனுப்பிவிட்டு சித்ராவும் பாடசாலைக்கு சென்று விட்டாள். அன்றைய தினம் 6 மணிக்கு விமானம் புறப்படும் நேரம் என்ற காரணத்தினால் 3 மணிக்கு விமான நிலையத்தில் நிற்க வேண்டும். அதனால் 2 மணிக்கு வினித் புறப்பட்டாக வேண்டும் என்று அதிகாலை எழுந்து அவனை அனுப்பிவிட்டு உறங்கிய சித்ராவுக்கு ஒழுங்கான நித்திரை இல்லை. அதனால் பாடசாலையில் இருந்து வந்தவுடன் தூங்கி போனாள். 2 படுக்கை அறைகள் கொண்ட அவர்களுடைய வீட்டில் விருந்தினருக்காக ஒரு அறையை வைத்திருந்தார்கள். அதில் திருகோணமலையிலிருந்து சித்ராவின் பெற்றோரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வினித்தின் பெற்றோரும் உறவினர்களும் வந்தால் தங்குவார்கள். நீர்கொழும்பு விஜயரத்ன மத்திய மகாவித்யாலயத்தில் சித்ரா ஆசிரியராக கடமையாற்றுகின்றாள். மாணவர்கள் அடிக்கடி இவளை பார்க்க வருவதும் அவளுக்கு வேண்டிய பொருட்களை கொள்வனவு செய்வதும் அவள் பக்குவத்தில் உருவாகிய உணவுகளை சுவைப்பதும் என்று மாணவ பட்டாளமே அவளுக்காக இருக்கும். 11, 12ஆம் வகுப்புகள் படிக்கின்ற மாணவர்கள் என்பதால் சித்ராவை விட 10, 12 வயதுகள் வித்தியாசமே அவர்களுக்கும் இவளுக்கும் இடையில் இருந்தன. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவளை கைத்தொலைபேசி அலறல் தட்டி எழுப்பியது. மறுமுனையில் அவளுடைய அக்காவை பேசினாள். சித்ரா, வினித் போயிட்டாரா? எத்தனை மணிக்கு ஜெர்மனியில் ஃப்ளைட் லேண்ட் ஆகுது?
அக்கா நான் நித்திரை. அவர் துபாயில் டிரான்சிட் என்றபடியால் பின்னேர்ந்தான் போய் சேர்வார். சித்ராவின் அக்கா அவர்கள் குடும்பத்தில் முதல் பிள்ளையாக பிறந்தவள். சித்ரா பிறந்தபோது அவளை பாசத்தோடு வளர்த்த பொறுப்பு அவளிடமே இருந்தது. தன்னுடைய பிள்ளையைப் போல கண்ணும் கருத்துமாக வளர்த்த அவள் சித்ராவின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிப்பாள். சித்ரா, வினித் வரும் வரை நீ தனியா வீட்டில் நிற்காதே, செந்திலனை அனுப்புறேன், அவன் வினித் வரும் வரை உன்னோட நிற்கட்டும். இன்றைக்கு பின்னேரம் வருவான், நான் அவன்கிட்ட சொல்லி போட்டேன், அவனை கவனமாக பார் என்றாள் சித்ராவின் அக்கா. சரி அக்கா, இப்போ என்ன படுக்க விடு என்று கூறியபடி தலையணையை முகத்தில் மூடியபடி மீண்டும் படுத்து விட்டாள். சுகமாக வினித் ஜெர்மனியை சென்றடைந்து விட்டான். அவனுடைய நண்பன் ராஜன் விமான நிலையத்துக்கு வந்து அவனை அழைத்து சென்றான். கைகால்கள் இரத்த ஓட்டம் இல்லாது மஞ்சள் நிறமாகி விரைத்து போனது. மாரிகாலத்துக்கு அணியும் காலணியை அணியாத காரணத்தால் பாத்து போல நடந்து வந்து சிற்றுந்துக்குள் ஏறினான். கால்கள் தரையில் படுவதையே அவனால் உணர முடியவில்லை. விரைத்து போயிருந்தது. ஏறிய பின் தான் மூச்சு விட்டான். என்ன மச்சான், சரியான வெக்கையா இருக்கா? ஓம், சூரியன் 40 டிகிரியில் இருக்குது, எனக்கு வாயில வருகுது. எப்படிடா இந்த நாட்டில எல்லாம் வாழ்றீங்க? மனுஷனை கொல்ற குளிரா இருக்கு. அதுக்கு நம்ம நாடு தான் இருக்கு. சும்மா காத்தோட்டமா ஒரு சாரணை கட்டினா ஹாயா இருக்கலாம். கலகல என்று சிரித்த ராஜனிடம் சித்ராக்கு வந்து இறங்கின விஷயத்தை சொல்ல வேண்டும். ஒருக்கா உண்ட டெலிஃபோனில் சொல்லிட்டு வெளிக்கிடுவோமே, உண்ட நம்பரை தான் அவளுக்கு கொடுத்துட்டு வந்த நான் என்றான். ராஜனுடைய தொலைபேசியை பெற்று சித்ராவுக்கு அழைப்பு விடுத்தான் வினித். தொலைபேசி அழைப்பு சித்ராவை நித்ரையால் எழுப்பியது. விமானத்தின் வேகமும் காலத்தின் வேகமும் ஒன்றாகத்தான் இருக்கின்றன. வந்திறங்கிய விடயத்தை சொல்லிவிட்டு தான் சிம் கார்டு போட்ட பின்னர் நம்பர் தருவதாகவும் ஏதாவது அவசியம் என்றால் ராஜன் தொலைபேசிக்கு அழைப்பு விடுக்கும்படியும் கூறிவிட்டு ராஜனுடைய வீடு நோக்கி சென்றான். வீதியோரம் எங்கும் வெண்பெஞ்சுகள் குவிந்து கிடந்தன. ஊசி இலை காடுகளின் அழகுக்கு அழகு செய்ய வெண்பூக்களை வானம் பொழிந்து கொண்டிருந்தது. பட்ட மரங்களே வீதி எங்கும் பரவலாக காணப்பட்டன. மச்சான், என்னடா இது, இங்கிலீஷ் படத்துல பார்க்கறது போல பேய் வீடுகள் போல இந்த வீடுகளை சுற்றி பட்ட மரங்கள், இந்த நாடுகளுக்கு இதுதான் செழிப்பா என்று கேட்டான். அழகே அழகு, இதுவும் அழகே, விடிஞ்ச பிறகு பாரு எப்படி இருக்கும் என்று சொல்லியபடி பயணம் தொடர்ந்தான். படுக்கையில் கிடந்தபடி 6 மாதங்கள் என்றால் அரை வருடம். பூமி எத்தனை முறை சுழல வேண்டும்? கணக்கு போட்டாள். ஏன் மனிதன் இவ்வாறு வேலை பார்க்க வேண்டும்? உடுக்கவும் உண்ணவும் படுக்கவும் வசதி இருந்தால் போதும் தானே. யாரும் இல்லாத ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன வீடு எடுத்து உற்றார் உறவினர்கள் காணாத இடத்தில் நானும் வினித்தும் வாழ்ந்தால் போதுமல்லவா? கல்யாணம் கட்டி 5 வருஷங்களாச்சு, வயிற்றில் ஒரு புழு பூச்சி இல்லையா என்று எங்களுடைய வாழ்க்கையில் மூக்கு நுழைக்க உறவுக்காரர்கள் இருக்க மாட்டார்கள். சுதந்திரமாக காற்றில் பறக்கும் சருகுகள் போல மனம் போன போக்கிலே போகலாம் அல்லவா? எதிர்கால கனவுகளும் வேண்டாம், பிள்ளைகளுக்கென்று மாய்ந்து மாய்ந்து உழைக்கவும் வேண்டாம். 2 பேரும் எதற்கு இந்த ஓட்டம் ஓட வேண்டும் என்று நினைத்தவளாய் உடனே ராஜனுக்கு அழைப்பு விடுத்தாள். சித்ரா தான் பேசு என்று தொலைபேசியை ராஜன் கொடுத்தான். இன்னும் நாங்கள் போய் சேரவில்லை, என்ன விஷயம் என்றான். எதுக்கு வினித் 6 மாதங்கள், கெதியா வாங்கள், எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் என்றாள். வினித் சிரிப்பை அடைக்க முடியாது சத்தமாக சிரித்தான். இதெல்லாம் விளையாட்டா சித்ரா? நாளைக்கு வேலைக்கு போனா என்றால் சரியாக போய்விடும். சும்மா ஒன்றும் யோசிக்க வேண்டாம். பயம் என்றால் மாமியை கூப்பிட்டு வச்சுக்கொள்ளேன். நான் நம்பர் அனுப்பின பிறகு கால் பண்ணு, ராஜனை கரைச்சல் கொடுக்காத, சரியா என்றான். ஒன்றும் வேண்டாம், நான் வைக்கிறேன் என்று கோபத்துடன் தொலைபேசியை நிறுத்தவும் வாசல் அழைப்பு மணி அடிக்கவும் சரியாக இருந்தது. எழுந்து போய் பார்த்தால் அக்கா மகன் செந்திலன் தான் பயணப்பொதியோடு நின்றான். அவனை பார்த்தவுடன் திகைத்து போனாள். நீண்ட காலம் தொலைபேசியில் மட்டுமே பேசியவனை இன்றுதான் பார்க்கின்றாள். நல்ல வாட்டு சாட்டமாக ஜிம் சென்று முறுக்கேறிய உடலுடன் சாருஹாசனை போல கட்டுமஸ்தாக காட்சியளித்தான். முறுக்கேறிய அவன் உடலை பார்த்தால் வயது பெண்கள் வாய் பிளந்து நிற்பார்கள். அப்படியே சித்ராவும் வாயை பிளந்தபடி அவனை பார்த்துவிட்டு, இப்பத்தான் சித்திய பார்க்க மனம் வந்ததா? அக்கா சொல்லாட்டி இன்றைக்கு வந்திருக்க மாட்டாய், நீ பெரிய மகாராசன் என்ன சொல்லியபடி
தன்னுடைய மகன் எவ்வளவு அழகாக இருக்கின்றான் என்று மனத்துக்குள் நினைத்தாள். அவனை உள்ளே அழைத்து அறைக்குள்ளே உடுப்பு பையை வைத்து விட்டு வா என்று சொன்னாள். செந்திலன் அம்மா செல்லம் என்று எல்லோராலும் அழைக்கப்படுபவன் தகவல் தொழில்நுட்ப கம்பெனி ஒன்றில் வேலைக்காக படித்து கொண்டிருந்தான். முதல் நாள் அவித்த புட்டு கறியும் இருந்தபடியால் சமைக்க வேண்டிய அவசியமில்லை, ஒரு மாசிச்சம்பல் போட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தவளாய் செந்திலனுக்கு தேநீர் போட்டு கொடுத்தாள். செந்திலன், நாளைக்கு பள்ளிக்கூடம் போக வேண்டுமா? இங்கே இருந்து போக உனக்கு கஷ்டம் இல்லையாடா என்று கேட்டாள். இல்லை சித்தி, 6 மாதம் தானே, அந்த வீட்டை விட்டுட்டு வந்தேன், வாடகை கட்ட தேவையில்லை, பிறகு பார்த்து வேற வீடு எடுப்பான். அம்மா தான் சொன்னா சித்திக்கு சித்தப்பா வரும் வரை ஒத்தாசையாக இருக்கும்படி என்றான். அவனுடைய தலையை கோதியபடி, என்னடா 10 ஆட்டம் மயிரை வளர்த்து வச்சிருக்கிறாய், இதை வெட்ட கிட்ட மாட்டியா? நாளைக்கு காசு தாரன், முதல்ல இந்த 10 வெட்டி போட்டு வா. அது சரி, காலையில் எத்தனை மணிக்கு உனக்கு பஸ்ஸுக்கு போகணும்? 6 மணிக்கு கொழும்பு பஸ் எடுக்க வேணும் சித்தி. நீங்கள் எழும்ப தேவையில்லை, நான் காலை சாப்பாடு ஏதாவது எடுத்துகிட்டு போவேன், மத்தியானம் அங்கே கேண்டீனில் சாப்பிடுவேன், அப்புறம் 5 மணிக்கெல்லாம் வந்துடுவேன் என்றான். நான் 5 மணிக்கு எழும்பிடுவேன், பாப்பம் போய் குளிச்சுட்டு வா என்றாள். இருவரும் உணவருந்தினார்கள். பலதும் பத்தும் பேசியபடி உறங்க போனார்கள். உடைமாற்றி அவள் உறங்கிய பின் செந்திலன் கதவை தட்டினான். சித்தி, பால் காய்ச்சினன், உங்களுக்கும் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், குடிச்சிட்டு படுங்கள். எழுந்து போய் பால் கிண்ணத்தை வாங்கிவிட்டு, பரவாயில்லையே, அக்கா உன்னை நல்லாத்தான் வளர்த்திருக்கிறா, நீ மட்டும் குடிக்காமல் சித்திக்கும் கொண்டு வந்து தருகிறாய், இதெல்லாம் நீ செய்ய வேணுமா? உனக்கு இரவில் பால் குளிக்க பழக்கம் இருந்தால் நாளையிலிருந்து நானே உனக்கு காய்ச்சித்தாரன் என்றாள். சித்தி, உங்களையும் தான் அம்மா நல்லா வளர்த்திருக்கிறா, நான் தான் உங்களுக்கு பால் காய்ச்சி எடுத்து வருவேன், அது என்னுடைய வேலை என்றான். சரிடா, போய் படு என்று பாலை குடித்துவிட்டு படுத்து விட்டாள். அடுத்த நாள் பாடசாலைக்கு சென்ற சித்ரா எதையோ பறி கொடுத்தது போல் இருந்ததை கண்ட அவளுடைய சிநேகிதி ஆசிரியை, இன்னும் இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் பறி கொடுத்தவளை போல மூஞ்சி வச்சிருக்கிறாய், உனக்கு என்ன நடந்தது என்று கேட்டாள். அது வினித் ஜெர்மனி போனதில் இருந்து உடம்பெல்லாம் சோர்ந்து போகுது. நான் நினைக்கிறேன், நான் வாழல டீச்சர், அவன்தான் என்ன வாழ வச்சிருக்கிறான். ஒரு பிள்ளை இருந்திருந்தால் இந்த பிணைப்பு குறைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன், ரொம்பவே முடியாமல் இருக்கு என்றாள். அம்மாக்கு கைவளை கலரப்போகுதோ, பசல நோய் வந்து விட்டதோ என்று கேலியாக பேசிவிட்டு, வினித் ஜெர்மனி போன விஷயம் நீ எனக்கு சொன்னியா? அதான் 2 பேருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தானே சொன்னாங்க, இதுக்கு அவதிப்படுறீங்கள்? 10 வருஷத்துக்கு பிறகும் பிள்ளை பிறந்திருக்கு, பொறுத்து பாருங்களேன். அது வேலைக்காக போறான், அதோட ட்ரீட்மெண்ட் செய்து பார்ப்போம் என்று சொன்னான் என்று கூறினாள். இது தடுத்தாலும் வாழ்க்கை நகரத்தானே வேண்டும், ஓடுகின்ற கப்பலுக்குள் ஏறி இருந்து விட்டால் கரை சேரும் வரை பயணம் செய்யத்தான் வேண்டும். அழுத்து விட்டது என்று நினைத்த போது இறக்க முடியுமா? கடல் காற்றுக்கும் கடல் அலைக்கும் ஈடு கொடுத்தே ஆக வேண்டும். சித்ரா எந்தவித கடினமும் இல்லாமல் காலத்தை கடத்தினாள். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர செந்திலன் இருக்கின்றான். வீட்டு வேலைகள் அனைத்துக்கும் கை கொடுத்து உதவுகின்றான். கை நீட்டி வேலை சொன்னால் செய்வதற்கு மாணவர்கள் இருக்கின்றார்கள். பேச்சு துணைக்கு நண்பிகள் இருக்கின்றார்கள். வார இறுதி நாளில் செந்திலன் வீட்டில் நிற்பதனால் நீர்கொழும்பு கடற்கரைக்கு காலார நடந்து செல்வார்கள். செந்திலனுக்கு மனம் திறந்து தன்னுடைய காதலியை பற்றி சித்ராவிடம் வாயார புகழ்வான். அவன் காதலுக்கு சித்தியாக கண்டிப்பில்லாமல் நண்பி போல கேட்டுக்கொண்டிருப்பாள். வினித்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று ஜெர்மனி மருத்துவம் உறுதியாக சொல்லிவிட்டது. சித்ராவும் அவன் வரும் நாளை காத்து கொண்டிருந்தாள். அன்று வழமை போல இரவுணவை கடற்கரை அருகில் இருந்த ஒரு உணவகத்தில் இருவரும் உண்டுவிட்டு கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கின்ற போது அவளுடைய மாணவர்கள் இருவர் அவர்களுடன் இணைந்து கொண்டனர். அலைகள் வழமைக்கு மாறாக ஆக்ரோஷமாக கரையில் வந்து அடித்து கொண்டிருந்தது. கடற்கரை காற்று சித்ராவை விழுத்தி விழுத்தி வேடிக்கை பார்த்தது. சித்தி, இன்றைக்கு கடற்கரை நிற்பது நல்லதில்லை, எல்லாரும் எழும்பி போறாங்க, நாங்களும் போறதுதான் நல்லது, மழை வேற தூறுது என்று கூறிய செந்திலன் சித்ராவை வீட்டுக்கு அழைத்து சென்றான். மாணவர்களும் விடை பெற்றார்கள். வீடு வந்த பின் பாலை குடித்துவிட்டு படுத்து விட்டாள். அதிகாலை அவளால் முடியவில்லை. சக்தியும் வயிற்று வலியும் தாங்க முடியவில்லை.
உணவகத்து உணவின் ஒவ்வாமையாகத்தான் இருக்கும் என்று பொறுத்து பார்த்தாள். ஆனால் குடலுக்குள் ஒரு பூகம்பமே நடந்தது. விரல்களால் அழுத்தி பார்த்தாள். பிறண்டு படுத்தாள். சுடுதண்ணீர் பையை வயிற்றில் வைத்து படுத்து பார்த்தாள். முடியவில்லை. காலை 5 மணி. செந்திலன் நிர்வாகம் போக ஆயத்தமாகிக் கொண்டிருந்தான். செந்திலன் என்று கத்தினாள். ஓடி வந்த செந்திலன் சித்தினுடைய நிலைமையை பார்த்து பயந்து போய்விட்டான். உடனடியாக வாடகை வாகனத்துக்கு அழைப்பு விடுத்து சித்ராவை மருத்துவமனையை கொண்டு வந்து விட்டான். அம்மா என்னை சித்தியுடன் நிற்கச் சொன்னது நல்லதாக போய்விட்டது என்று செந்திலனும் அக்கா எவ்வளவு அக்கறையுள்ளவர் என்று சித்ராவும் நினைத்தார்கள். உடனடியாக வலிமையாக அவள் போகும் மருத்துவமனைக்கு போனார்கள். செந்திலன் தாய்க்கு அறிவித்துவிட்டு வெளியே காத்து கொண்டு நின்றான். என்ன கன்றாவிய சாப்பிட்டனோ என்று அவதிப்பட்டு கொண்டு சித்ரா நின்றாள். மருத்துவமனை தாதிகள் எல்லாம் தேவதைகள் போல அவள் கண்களுக்கு தெரிந்தன. நான் சாக போறேனோ என்று மனத்துக்குள் ஒரு சந்தேகம் வந்தது. வினித்துக்கும் அறிவிப்போமா? சிச்சி, அவன் பயந்து விடுவான். அவன் வராமல் நான் செத்து விடுவேனோ? இப்படி பலவாறாக அவளுடைய எண்ண ஓட்டம் தடம் புரண்டது. அவளுடைய உடலை பரிசோதித்த மருத்துவர் உணவு நஞ்சேறி இருக்கின்றது என்பது உறுதியானது. ஆனால் சில சிக்கல்கள் இருப்பதனால் மேலும் பல பரிசோதனைகள் நடந்தன. அவளுக்கு தெரியாமல் இருக்க மயக்க மருந்து கொடுக்கப்பட்டது. மருத்துவமனையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அன்று பிற்பகல் சித்ராவின் உடல்நிலை சீரானது. மருத்துவர் அவளை அழைத்தார். வளமையாக வருகின்ற மருத்துவமனை என்ற காரணத்தால் மருத்துவருக்கு அவளுடைய மருத்துவ வரலாறு நன்றாகவே தெரிந்திருந்தது. சித்ரா, வினித் வரலையோ என்று கேட்டார். இப்படி கேட்டவுடன் சித்ரா நன்றாகவே பயந்து போனாள். ஏன் டாக்டர், ஏதாவது பிரச்சனையா? அவர் ஜெர்மன் போயிட்டார் என்றாள். சிச்சிச்சி, அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லியபடி நான் இரத்தம் எல்லாம் பரிசோதனை செய்து பார்த்து விட்டேன். நீங்கள் இரவு சாப்பிட்ட சாப்பாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்குது. அது உடம்புக்குள்ளே நஞ்சாக இருக்குது. நாங்கள் மறந்து தந்துட்டோம். நீங்கள் சக்தி எடுத்தபடியால் நல்லதாக போய்விட்டது. உங்களுக்கு குளுக்கோஸ் ஏற்றி இருக்கிறோம். பயப்பட ஒன்றுமில்லை. ஆனால் என்று கூறி பக்கத்தில் இருந்த கைகளை அசைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பொம்மையை காட்டினார். ஆச்சரியத்துடன் மருத்துவரை பார்த்த சித்ராவிடம், நீங்கள் அம்மாவாக போகிறீர்கள். 2 மாதங்கள் முடிந்துவிட்டன. உங்களுடைய இரத்த பரிசோதனையை பார்த்தபோது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அதையும் பார்த்து விடுவோமே என்று பெண் மருத்துவருக்கு அனுப்பி வைத்தேன். என்னிடம் வரும்போதெல்லாம் என்னிடம் இது பற்றி சொல்லி இருக்கிறீர்கள். அதனால் இந்த முயற்சியை எடுத்தேன். இரத்த பரிசோதனையையும் கருசுமக்கின்றீர்கள் என்ற உறுதியாக சொல்லிவிட்டது. காங்கிராச்சுலேஷன் என்று கைகளை நீட்டினார். மண்டைக்குள் பாறாங்கல்லால் ஓங்கி அடிப்பது போன்று இருந்தது. பதிலுக்கு கைகளை நீட்டி கைகுலுக்கிவிட்டு நடைப்படமானாள். குழந்தை வயிற்றுக்குள் வளர்கிறது என்று மகிழ்வதா? தன்னுடைய வினித் வரப்போகின்றான், அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று பயப்படுவதா? குழந்தை வயிற்றில் தங்கி 2 மாதங்களே, வினித் சென்று 6 மாதங்கள். இது எப்படி நடந்தது? வெளியே வந்தபோது செந்திலன், என்ன சித்தி, ஓகேயா? டாக்ஸி கூப்பிடட்டா என்றான். அவனை முகம் கொடுத்து கூட பார்க்காது அவனிடம் எதுவுமே பேசாமல் தலையை மட்டும் ஆட்டினாள். வீடு போகும் வரை எதுவுமே செந்திலனுடன் பேசவில்லை. அறைக்குள்ளே போய் கட்டிலில் விழுந்தாள். சக்தி எடுத்து தொண்டை புண்ணாகிவிட்டது. வயிற்று வலியால் வயிறு புண்ணாகிவிட்டது. இது எப்படி நடந்தது? யார் காரணம்? என்னை அறியாமல் இது எப்படி நடந்திருக்கும்? இந்த வீட்டுக்குள் என்னை அறியாமல் யாரும் வருவதில்லையே. இவன் தானே இரவில் எனக்கு பால் கொண்டு வந்து தருவான். பாலுக்குள் எதையாவது போட்டு மயக்கம் வைத்து என்னை அனுபவித்திருப்பானோ? இவனை பிள்ளை போலத்தானே வச்சிருந்தேன். இப்படி செய்து போட்டானே படுபாவி என்று மனத்துக்குள் இருந்த ஆத்திரம் தீயாக பற்றியது. அந்த நேரம் தாயிடம் கேட்டு சித்ராவுக்கு கச்சி காய்ச்சி எடுத்து வந்தான் செந்திலன். அவனுக்கு அவளை நினைக்க பயமாக இருந்தது. தன்னை பார்க்கும் போதெல்லாம் சித்ராவின் கண்களில் கோபக்கணல் தெரிப்பதை பார்த்தவனுக்கு இதை எப்படி கொடுப்பது என்ற பயம் இருந்தது. பயத்துடன் அதை கொண்டு வந்து அவளின் பக்கத்தில் வைத்தான். அதை கண்ட சித்ரா அப்படியே கைகளால் அந்த கஞ்சி கிண்ணத்தை வீசி எறிந்தாள். அறை முழுவதும் கஞ்சி தெறித்து பறந்தது. பயந்து நடுங்கியபடி தண்ணீர் துடைப்பத்தை எடுத்து வந்து துடைத்தான். வெளியே போ என்று கத்தினாள். அப்படியே கட்டிலில் இருந்தவள் சிறிது நேரத்தில் கண்களை துடைத்தபடி எழுந்து ஜன்னல் கம்பிகளினூடாக வெளியே விரைத்து பார்த்தபடி நின்றாள். மனத்துக்குள் போராட்டம். வெளியுலகமோ மௌனமாக அமைதியாக இருந்தது. அப்போது பின்புறமாக அவளை 2 கரங்கள் கட்டி அணைத்தன.
படார் என்று திரும்பி தன்னுடைய கரங்களால் ஓங்கி அறைந்தாள். ஐயோ என்று பின்புறம் நின்று வினித் கத்தினான். வினித்தை கண்டவுடன் சத்தமாக அழுதபடி அவனுடைய நெஞ்சுக்குள் புகுந்தாள். சரி சரி, என்ன நடந்தது? நான் தான் வந்துவிட்டேனே. சித்ராமா, கூல் கூல், உன்னிட்டு சொல்லாமல் சர்ப்ரைஸாக வர வேண்டும் என்பதற்காக இந்த தண்டனையா என்று அவளை அணைத்தபடி கட்டிலில் இருக்க வைத்தான். அழுது தீர்த்த சித்ரா நடந்தவற்றை வினித்திடம் விளக்கினாள். ஆச்சரியமடைந்த வினித்தும், சரி, நாளைக்கு டாக்டர்கிட்ட போவோம், நீ ஒன்றும் யோசிக்காத, உனக்கு நான் இருக்கிறேன் என்று சித்ராவை சமாதானப்படுத்திவிட்டு கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே போட்டபடி கிடக்க படுத்து விட்டான். அடுத்த நாள் காலையில் எழுந்து செந்திலன் சித்தப்பாவுடனும் பேசாமல் கல்வி நிர்வாகத்துக்கு சென்று விட்டான். வினித்தும் சித்ராவும் பானை பட்டர் ஜாம் பூசி உண்டுவிட்டு அமைதியாக மருத்துவமனை போனார்கள். வினித் திரும்பி வந்த மகிழ்ச்சியோ வயிற்றில் பிள்ளை வளர்கின்ற மகிழ்ச்சியோ எதுவும் இல்லாமல் இருவரும் மௌனமாக அழைப்பு வரும் வரை மருத்துவமனையில் இருந்தார்கள். ஒரு நிமிடத்தில் மனத்திலே இருக்கின்ற அத்தனை மகிழ்ச்சியையும் சூறாவளி அடித்து தூக்கி கொண்டு போனது போல இருந்தது. இதுதான் வாழ்க்கை. அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகின்றது என்று யாருக்கும் தெரிவதில்லை. திருப்பங்களை திருப்பி போடுவதுதானே இந்த பிரபஞ்ச நியதி. இப்போது மருத்துவர் முன்னே இருவரையும் கண்டவுடன் மருத்துவர் கைகுலுக்கி காங்கிராச்சுலேஷன், இதுவே முதலில் சொன்னார். எதுவுமே சொல்லாத வினித் கையில் இருந்த மருத்துவ கோப்புகளை மருத்துவரிடம் நீட்டினான். ப்ளீஸ் டாக்டர், நீங்கள் இவற்றை மீண்டும் ஒரு முறை பரிசீலனை செய்யுங்கள் என்றான். முகத்தில் சந்தேகத்தை வரவழைத்த மருத்துவரும் வெளியே இருவரையும் இருக்கச் சொல்லிவிட்டு அதனை வாங்கி பார்த்தார். வேறு யாரிடமோ அதனை அனுப்பினார். சிறிது நேரத்தின் பின் இருவரையும் அழைத்தார். ஐ எம் சோ சாரி வினித், இங்கேதான் ஏதோ தப்பு நடந்து விட்டது. இது வேறு யாருடையதோ பிளட் ரிப்போர்ட் விவரம் மாறி சித்ராவுடைய ரிப்போர்ட்டில் பதிந்து விட்டார்கள். இதற்கு நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்றார். செய்வதை செய்துவிட்டு என்ன மன்னிப்பு டாக்டர்? உங்களையெல்லாம் நம்பி எப்படி எங்களுடைய உடம்பை காட்டுவது? டாக்டர்ஸ் கடவுள் போல இருக்க வேண்டும். இது நோயாளிகளுடைய வாழ்க்கை. ஒரு நிமிஷத்தில் சித்ராவின் மனத்தை நோகடித்து போட்டீர்கள். அந்த நிமிடம் அவளுடைய மனம் இவ்வளவு வேதனை அனுபவித்திருக்குமா தெரியுமா டாக்டர்? 6 மாதங்களின் பின் நேற்றுத்தான் ஜெர்மனியிலிருந்து நான் வந்தேன். நீங்கள் எத்தனை பேருடைய நம்பிக்கையை பாழாக்கி போட்டீர்கள். நல்ல வேளை சத்திரை சிச்சை என்று உடம்பை கூறு போட்டுவிட்டு மன்னிப்பு கேட்கவில்லை. மன்னிப்பு என்ற வார்த்தையை சொல்லிவிட்டால் போதுமா டாக்டர்? நடந்தது தான் என்று கூறியபடி சித்ராவை அணைத்து கொண்டு வெளியேறினான் வினித். நன்றி.